சாஹிப் டாக்ஸ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்றைய புக் ரிவ்யூ புத்தக விமர்சனம் பகுதியில் மிக முக்கியமான புத்தகம். நாடறிந்த எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தவர், பொலிட் பீரோ உறுப்பினர், மரியாதைக்குரிய ஐயா சீதாராம் யெச்சூரி அவர்கள் எழுதிய பிரபலமான புத்தகம். இந்த புத்தகத்துடைய தலைப்பு மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை என்கிற புத்தகம்தான். மிக முக்கியமான புத்தகம். 2014ஆம் ஆண்டு, சற்றொப்ப ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் வெளிவந்த புத்தகத்தை தமிழில் வீரமணி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாரதி பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறது. இப்போது கடந்த 11 ஆண்டுகளாக ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் அந்த புக்கு பேசுது. திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவருடைய அந்த பார்வை, அரசியல் பார்வையுடைய ஆழமான ஞானத்தின் காரணமாக 2014 பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்படும் போது எழுதப்பட்ட புத்தகம் 2014. அப்போ அத்தகைய புத்தகம் வாசகர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் வைத்திருக்கிறோம். சீதாராம் யெச்சூரி அவர்களை பற்றி நிறைய அறிமுகம் தேவையில்லை உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள். அவங்க 12 ஆகஸ்ட் 1952ஆம் வருடம் பிறந்தாங்க. தெலுங்கு பிராமின் ஃபேமிலி. அவர் பிறப்பால் ஒரு பார்ப்பனியர், உயர்குல வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் சிபிஐஎம்மில் அவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காரு. மெட்ராஸில் தான் பிறந்தாங்க, நம்முடைய சென்னையில். அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர், அம்மா அப்பா நேட்டிவ் காக்கிநாடா, ஆந்திர பிரதேசனுடைய காக்கிநாடா. அவங்க ஃபாதர் ஒரு இன்ஜினியரு. இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே இந்த எக்கனாமிக்ஸ், அதாவது நல்ல ஒரு படிப்பாளியாக இருந்தார். எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூவில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணார் அந்த எக்கனாமிக்ஸ் பட்டப்படிப்பில். அப்புறம் பிஹெச்டியும் அங்கேயே முடித்தார். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு கல்வியாளராக விளங்கியிருக்கிறார். அவர்கள் பதவியகத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்சிஸ்டுடைய பொலிட்டிஷியனாக, ஜென்ரல் செக்ரட்டரியாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் மார்க்சிஸ்டில் இருந்திருக்கார். சிபிஐஎம்மில் பொலிட் பீரோ உறுப்பினராக 1992 இருந்திருக்கார். 1992 இருந்திருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா உறுப்பினராக மேற்கு வங்கத்திலிருந்து 2005 முதல் 2017 வரை சற்றொப்ப 12 ஆண்டு காலம் இந்திய அரசியல் சாசன சபைகளிலும் அதுபோன்ற நாடாளுமன்ற அவைகளிலும் நம்முடைய இந்தியாவுக்காக, நம்முடைய தேசத்திற்காக சமதர்மம், சமத்துவம் நிலைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆன்டி ஃபாசிஸ்ட் எலிமெண்ட்டாக செயல்பட்டவர் மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, புத்தகத்துடைய ஆசிரியர். இப்போ இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. சற்றொப்ப இந்த ஒரு பொறுமையாக படிக்கணும். 256 பேஜ் தான் இருக்குது, 250 பேஜஸ். ஒரு 2 டேஸில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இதில் நிறைய மேட்ருகள். 2014 திரு மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி நீங்கள் பார்க்கணும். கரண் தாப்பர் நாடறிந்த ஒரு ஊடகவியலாளர். அவர் போய் பிரதமர் மோடியை சந்திக்கிறார். ஒரு ஒளி வாங்கியே மைக்கை நீட்டி கொண்டு பிரதமர்கிட்ட கேள்வி கேட்குறார். பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடிகிட்ட கேள்வி கேட்குறார். மோடி அவர்களே, நீங்கள் 2002 கலவரத்தில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டவர். எங்கேயா குஜராத்தில் அப்பாவி முஸ்லீம்களை, பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொன்றொழித்த கலவரம் அது. அதை நீங்களே முன்னின்று நடத்தியதாக சொல்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் கருவறுக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்கப்பட்டார்கள், நிறைய உங்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உங்களை பிரதமர் வேட்பாளராக உங்களை முன்னிறுத்தியிருக்கிறது என்ற பீடிகையோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி கொலை செய்யப்பட்ட உயிர்கள், குற்றியும் குளிருமாக எரித்து கொல்லப்பட்ட சிசுக்கள், பெண்கள், இந்த சம்பவங்கள்லாம் உங்கள் மனசை நிர்மூலமாக்கவில்லையா?
உங்கள் மனசை வந்து காயப்படுத்தவில்லையா, உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிற கேள்வி, முத்தாய்ப்பான கேள்வி. அதற்கு அன்று நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக இருந்தவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் காரில் செல்கிறேன், என் காரில் சென்று கொண்டிருக்கும் போது என் கார் டயரில் ஒரு பூனையோ நாயோ வந்து விழுந்து அடிபட்டு இறந்து விட்டால் என்ன மாதிரி மனநிலைமை எனக்கு வருமோ அதே மனநிலையில் தான் நான் இருந்தேன் என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில். அந்த பதில் வந்து தேசிய அளவுக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. இருந்தும் பாஜக வெற்றி பெற்றது 2014 தேர்தலில். அப்போ தான் மோடி வந்து என்ன செய்கிறாரு, அத்வானியெல்லாம் ஓவர் ட்ராக் பண்ணி எல்லா சீனியர்களையும் ஓவர் ட்ராக் பண்ணி மோடிஜியை வந்து என்ன செய்கிறாங்க, பிரதமராக ஈட்டிருக்காரு. இப்படிப்பட்ட பதில் சொன்னார். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக எடுத்தது. அந்த நிலையில் எழுதப்பட்ட புத்தகம், அப்போது எழுதப்பட்ட புத்தகம் தான் அந்த புத்தகம். இதில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்திய பிரதமரின் சுதந்திர தின உரை. இது வந்து எழுதப்பட்ட பிறகு பிற்சேர்க்கையாக 2ஆம் பதிப்பு 3ஆம் பதிப்பு வெளியிட்ட இது நான் கையில் வைத்திருக்கிறது வந்து நான் 2ஆம் பதிப்பை தான் இதை வைத்திருக்கேன். விரிவாக்கப்பட்ட 3ஆம் பதிப்பை தான் வைத்திருக்கிறேன். அதை நிறைய அப்பன் பண்ணியிருக்காங்க. 3ஆம் பதிப்பு வெளியிடப்பட்டது வந்து டிசம்பர் மாதம் 2014 மோடி பதவியேற்ற பிறகு வந்து இதை வந்து வெளியிட்டது. அதனால் மோடி வந்து அவருடைய உரைகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறோம். நம் சமூக கட்டமைப்பை தகர்த்திட பாஜக மேற்கொண்டுள்ள முயற்சிகளை தடுத்திடுவோம். அப்போ மோடி பிரதமராக இருக்க அறிவிக்கப்பட்ட உடனேயே சீதாராம் யெச்சூரி வந்து ஒரு எச்சரிக்கை மணியை வந்து வெளியிடுற அந்த புத்தகத்தின் மூலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்னெல்லாம் செய்யும், பிரதமர் மோடி யார், அவரை ஏன் பாஜக முன்னிலைப்படுத்துகிறது, இந்த நாட்டுக்கு வந்து எந்த நிலையில் போகப் போகிறது, நாடு கார்ப்பரேட்டுக்குரிய வலையில் சிக்க இருக்கிறது, பொருளாதாரம் வந்து மிகவும் நலிந்த நிலையிலே செல்லும், சூறையாடுவார்கள் என்பதெல்லாம் இந்த கார்ப்பரேட்டுகள் இந்த நாட்டை சூறையாடுவார்கள் என்பதெல்லாம் இந்த வந்து ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடியை யார் இயக்க இருக்கிறார் என்பதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். பாஜக தன் மதவெறி விஷப்பற்களை காட்டத் தொடங்கிவிட்டது. எப்போ தேர்தல் பிரச்சாரத்திலேயே அடுக்கடுக்கான ஆதாரங்களை வந்து நினைச்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். 2014 மக்களவைத் தேர்தல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினரால் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பணத்தை வாரி இறைக்கிறார்கள். இது நேரடியாக அவர் கண்டு பதிவு செய்யப்பட்ட உண்மைகளை வந்து என்ன செய்கிறாரு பதிவு செய்திருக்கிறார். இந்திய மக்கள் மீது ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரங்கள் கட்டவிழ்த்து விட்டுள்ள சொல் விளையாட்டு. எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்தாங்க, நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் சொன்னது? பிரதமர் மோடி. உள்ளே வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து தீவிரவாத நடவடிக்கை பண்ணுறாங்க, உள்ளே வந்து அடிக்கிறாங்கன்னு. என்ன மன்மோகன் சிங் எப்படிப்பட்ட பிரதமராக இருக்கிறார், ஊமையாக இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொன்னார். தலை சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்பதை இப்போ நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும் நிலைமையில் இருக்கிறோம். பதன்கோட் நடைபெறவில்லை, மன்மோகன் சிங் பேரில் ஊரி நடைபெறவில்லை, அதுபோல் புல்வாமா நடைபெறவில்லை, பெஹல்காம் நடைபெறவில்லை. இந்த தாக்குதல்லாம் எப்போ நடக்குது? பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருக்கும்போது தான் நடந்த விஷயங்கள். அப்போது இராணுவ கட்டமைப்பில் எங்கே போச்சு? நாட்டு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். ஒட்டுமொத்த உலகமும் 2012-13 வாக்கில், அந்த 2010 வாக்கிலாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்தும் கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் ஸ்டெடியாக இருந்துச்சு. ஏன்? மான்டேங் சிங் அலுவாலியா போன்றவர்கள், அமர்த்தியா சென் போன்றவர்கள் பொருளாதார வல்லுநர்கள், அதுபோல் பி சிதம்பரம், நம்முடைய சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய சீர்திருத்த நடவடிக்கைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டமைச்சாங்க. அதே டைமில் பிரதமர் வேட்பாளர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட விஷயம்லாம் சொன்னாங்க. கருப்பு பணத்தை மீட்டுவேலாம் அப்படி சொன்னார் அவர். அதே அது வந்து என்ன செஞ்சுருக்காரு, கருப்பு பணத்தை மீட்பேன் என்று மோடி சொல்லுவது ஒரு பொய், அவரால் மீட்கலாம் முடியாது, அந்தளவு திறமையில் அவருக்கு இல்லை என்பதை சீதாராம் யெச்சூரி அவர்கள் 2014 சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில். அதான் பெரிய ஆச்சரியம். அதான் அரசியல் ஞானி என்று சொன்னேன். அவர் மறைந்து விட்டார். கடந்த வருடம் 2024 வந்து அவர் காலம் சென்று விட்டார். இருந்தாலும் அவர் எழுதிய புத்தகம் வந்து சீதாராம் யெச்சூரி இப்போ வந்து மேடையில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த புத்தகம் இருக்கிறது. பாஜகவின் பொருளாதார திட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பு போட்டிருக்காரு. வகுப்புவாத சவாலை எதிர்த்து நின்று முறியடித்திருவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வந்து அணிதிரட்ட வேலையில் வந்து என்ன செஞ்சார், யெச்சூரி பண்ணார். மதவெறிகளின் முயற்சியை முறியடிப்போம்,
எத்தகைய மதவெறி பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி நிறைய மதவெறிக்கு எதிரான மாநாடுகள், மதவெறிக்கு எதிரான சமூக மக்கள் ஒற்றுமை எந்த அளவுக்கு வேணும், மதவெறியை கூர்மைப்படுத்தக்கூடிய பிஜேபியுடைய முயற்சியால் எப்படி அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் எப்படி யூஏபியால் என்ஐயால் தாக்கப்பட இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முற்கூட்டியே சொல்லியிருக்கிறார். நவீன இந்திய குடியரசை வலுவிழக்கச் செய்திட மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முன்னெடுப்போம். எப்படியெல்லாம் நம்ம முன்னாடி சொல்கிறாங்கல்ல, உத்தரப்பிரதேசத்தில் தரம் சன்சாத் சாமியார்கள் ஒன்றிணைந்து என்ன சொன்னாங்க, 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது 400 பார் மோடி 400 சீட்டுக்கு மேலே நாடாளுமன்ற அவையில் வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெற்று விட்டால் இந்து ராஷ்டிரம் என்று நாங்கள் அறிவிப்போம். அந்த இந்து ராஷ்டிரத்தில் முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை கிடையாது. டெல்லி இனி என்ன செய்யாது, இந்தியாவுடைய தலைநகரம் இல்லை, வாரணாசி தான் இந்தியாவுடைய தலைநகரம், இப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. இந்த தேசத்துடைய கொடியை, மூவண்ண கொடியை மாற்றி விடுவோம், இப்படிலாம் கொக்கரித்தார்கள். அதையெல்லாம் முற்கூட்டியே பதிவு பண்ணியிருக்கார். பாபர் மசூதியை பற்றி சொல்லியிருக்கிறார். நிறைய மேட்டர்கள். இதில் முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். பக்கம் 10 இந்த பாருங்கள், பாபர் மசூதியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அன்று அங்கே கூடியிருந்த கரசேவர்கள் தன்னெழுச்சியாக நடந்து கொண்ட கோபத்தின் வெளிப்பாடே பாபர் மசூதி இடிப்பு என்று இப்போது ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரங்கள் முதலை கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் அது அப்படி கிடையாது. வகுப்புவாத வெறிப்பேச்சின் காரணமாலாம் இடிக்கலை, திட்டமிட்டு இடித்தாங்க. திட்டமிட்டு இடித்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. கோயில் பட்டுறது எல்லா வழியும் முடிச்சுட்டாங்கன்னு எப்போ சொல்கிறார், 2014 சொல்கிறார். அப்போ அதனால தான் நம்ம இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். ஒரு அரசியலுடைய ஒரு ஞானம் உள்ள ஒரு எழுத்தாளராக இருக்கிற சீதாராம் யெச்சூரியுடைய இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படித்தால்தான் இந்தியா இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. அந்த அச்சுறுத்தலுடைய உண்மையில நமக்கு புரிய வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா 207ஆம் பக்கத்தில் அவர் சொல்லுவார், நரேந்திர மோடி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் ஆகிவிட்டார். அந்த நிலையில் அவர் சொல்கிறார், இது 3வது பதிப்பில் சொல்கிறார், பிரதமர் மோடியை குற்றவாளி கூட நிறுத்தப்பட வேண்டும் என்று தலைப்பு போடுறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, குஜராத்தில் நடைபெற்ற கலவரங்களின் போது மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈசான் ஜாஃப்ரி அவர்களின் மனைவி திருமதி ஜாக்கியா ஜாஃப்ரி சிறப்பு புலனாய்வு குழுவில் இறுதி அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் மோடி உட்பட 59 பேர்களின் மீது குற்ற அறிக்கையை தாக்கல் செய்த வேண்டும் என்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்சேபனை மனு உரிய முறையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏசான் ஜாஃப்ரி எம்பியை சுட்டு கொண்டாங்கல்ல, அவர் எரித்து கொண்டாங்கல்ல அடித்து, அந்த கேஸுடைய அவங்க மனைவி சொன்ன விஷயத்தை சொல்கிறார். இவ்வாறு குஜராத்தில் நடைபெற்ற நம்முடைய ஜனநாயகத்தின் மீது நீதி வழங்கப்படும் முறையானது மோசடிக்கு உள்ளாக்கப்படாமலும் தாமதப்படுத்தப்படாமலும் இருப்பதை நீதித்துறையானது உத்தரவாதப்படுத்த வேண்டும். தாமதப்படுத்தப்படும் நீதி மறுக்கப்படும் நீதியே ஆகும் என்று தெளிவாக சொல்கிறார். இவ்வாறு குஜராத்தில் நடைபெற்ற முஸ்லீம் மக்களுக்கு எதிரான படுகொலையை சம்பவங்களில் குஜராத் முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், மோடி சம்பந்தப்பட்டிருக்கார் என்பதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவரை இந்தியாவின் பிரதமராக சித்தரிக்கப்படுவதிலேயே மிகவும் துடியாக இருக்கிறார்கள். ஆயினும் இதுநாள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கமாக விளங்கும் பீகார் முதலமைச்சர், நோட் த பாயிண்ட், நிதிஷ்குமார் மோடியை பிரதமருக்கான வேட்பாளராக ஒருபோதும் ஏற்க முடியாது என்று மிகவும் தெளிவாக கூறிவிட்டார். இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. இப்போ 2024 அவர் தான் முட்டு கொடுத்து மோடி பிரதமராக ஆக்கினார். ஆக இந்த புத்தகம் இப்படி வரிக்கு வரி இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. மோடி அரசாங்கம் எப்படி உருவானது, இந்த அரசாங்கத்தால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் தோலுரித்து காமிச்சிருக்கிறார். தலைப்பே மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை, நூற்றாண்டு கண்ட ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அலை வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கார். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், கருப்பு பணத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது என்ன சொல்கிறாருன்னா, கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வருவதில் பிரதமரின் வஞ்சக உரைகள். அவர் என்ன சொன்னார், நீ பேன் மீ அலைவ் இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் பேக் த பிளாக் மணி வித்தின் 50 days பீரியட்னு சொன்னார்.
டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 1000 ரூபாய் 100 ரூபா நோட்டெலாம் செல்லாதுன்னு அறிவிக்கும் போது 50 நாட்கள் எனக்கு டைம் தாங்க, நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வருவேன், இந்திய குடிமக்களுடைய ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபா போடுவேன்னாரு. யார் கணக்கிலையா வந்துச்சா? 15 லட்சம் இல்லை, 15 ரூபா கூட போடவில்லை. அதை அன்றே சொல்கிறார் சீதாராம் யெச்சூரி. 2014 சொல்கிறாரு, பிரதமர் மோடி கார்ப்பரேட் ஜெட் விமானத்தில் நாடு முழுவதும் பறந்து மேற்கொண்ட சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த அனைத்து வாக்குறுதிகளே சாரம் ஏதுமின்றி புஸ்வானியமாகி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு பல தடவை நல்ல காலம் வருது போன்று என்று மோடி அரசாங்கம் அளித்திட்ட பொருளாதார அற்புதங்களின் அனைத்து லட்சணங்களையும் இந்த புத்தகத்திலே தோலுரித்து காட்டியிருக்கிறோம் என்று இதை முடிக்கிறார். அதனால் இந்துத்துவ நடைமுறை தந்திரங்களை எளிதில் விளங்கி கொள்ளும் வகையில் தன்னுடைய ஆற்றலுக்கு நடையில் விவரித்திருக்கிறாரு தோழர் யெச்சூரி. இதை நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மொழிபெயர்த்த வீரமணி அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பாரதி பதிப்பகமுடைய சிறப்பான ஒரு வெளியீடு. அனைவரும் இது போன்ற புத்தகங்களை நீங்கள் வாங்கி படித்தாதான் வருங்கால தலைமுறைக்கு பெரிய ஆவணம். இன்றைக்கு டீனேஜ் பசங்கள்லாம் இந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கணும். 250 பக்கம் நீங்கள் படிக்க முடியாட்டா கூட இதை மாதிரி இந்த நம்ம பேசுகிறோம் இல்லையா கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கணும். அது மூலமாக இது போன்ற கருத்துக்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக சாஹிப் டாக்ஸ் உலகத்தின் வர வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு இத்தோடு நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.